friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So first of all, very good morning to all. So இன்னைக்கு வந்து schedule கொடுக்கறதா சொல்லிருந்தோம் இல்லையா? So பக்காவான schedule வந்து ரெடியா இருக்கு, ஓகேங்களா? So உங்களுக்கு வந்து இந்த schedule பத்தின full detail இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் சொல்றேன். டீடைல்டா கேளுங்க. So இந்த schedule பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா பொருந்துற மாதிரி தான் போட்டுருக்கு, ஓகேங்களா? So ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லனா ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்களாகட்டும், இல்லனா ஃபுல் டைம் படிக்கிறவங்களாகட்டும், so எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி தான் இந்த schedule இருக்கு, ஓகேங்களா? So இந்த schedule பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா எத்தனை நாள் கவர் ஆகும் அப்படின்னா 127 நாள் தான் கவர் ஆகும், ஓகேங்களா? சோ ஆனா எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 145 நாட்கள் இருக்கு. சோ அந்த 127 நாள்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க நாட்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் டெஸ்டாவே கொடுத்துக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டோ, 2 நாள் விட்டோ, 3 நாள் விட்டோ, சோ எப்படி வந்து நமக்கு டைமிங் கிடைக்குதோ சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சுக்கலாம், ஓகேங்களா? சோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இந்த ரெண்டுக்குமான ஸ்கெடியூல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமா 125 மதிப்பெண்கள் நீங்க வந்து ஃபுல்லா எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து நாட்கள் கம்மி தான், அதிக நாட்கள் கிடையாது. ஸோ மொத்தமா 145 நாட்கள் தான். ஸோ அந்த 145 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு 4 மாசம்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ தோராயமா ஒரு 4 மாசம், அந்த 4 மாசத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சே ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா 4 மாசம் கூட இல்லாம அதை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ 4 மாசம் கம்ப்ளீட்டடா நாங்க சொல்ற கைடன்ஸையும் இந்த ஸ்கெடியூலையும் ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால 125 மதிப்பெண்கள் எடுக்க முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். மேக்ஸ் ஆகட்டும் பொது தமிழ் ஆகட்டும் ரெண்டுலையுமே முழு மதிப்பெண் உங்களால எடுக்க முடியும், ஓகேங்களா? சோ எங்களோட கைடன்ஸையும் இந்த ஸ்கெடியூலையும் வச்சு கம்பல்சரியா கண்டினியூஸா எந்த ஒரு இடத்துலயும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம சோ கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். சோ டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். சோ படிக்கிறது மட்டும் பத்தாது, ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல நம்ம வந்து நாளைக்கு வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தருவோம், ஓகேங்களா? சோ பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 500 தான், ஓகேங்களா? சோ வெறும் 500 தான் உங்களை 125 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு எங்களால என்னென்ன முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுத்துருவோம், ஓகேங்களா? சோ நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். 500 மட்டும்தான். ஸோ இல்லை மேம் நான் வந்து பேட்ச்ல சேரல யூடியூப் மூலியமாவே படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமா படிச்சுக்கலாம். இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க, ஓகேங்களா? ஸோ பேட்ச்ல தான் கம்பல்சரியா ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து தாராளமா இந்த ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி நீங்க வந்து வீட்ல இருந்தே படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டைமிங் கொடுத்துருக்க இல்லையா, அந்த டைமிங்குள்ள அதை கவர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் மாடல் வைஸ் எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேலிஸ்டும் பாத்தீங்கன்னா அந்தந்த டாபிக் உண்டான பிளேலிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கொடுத்துப்பேன். ஸோ மேக்ஸா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள், அறநூல்கள், அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு அறிஞர்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது புக்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓல்டு புக் நியூ புக் கம்பைன் பண்ண மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எப்படி வேணா படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ யூடியூப் மூலியமாவும் படிச்சுக்கலாம், இல்லை பேட்ச்ல ஜாயின் பண்ணியும் படிச்சுக்கலாம். பேட்ச்ல அடிஷ்னலா நாங்க என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் அந்த 190 மாடல் நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க, ஓகேங்களா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல எப்படி படிக்கணும், எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு, எவ்வளவு டாபிக் படிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இலக்கணத்தை எப்படி படிக்கணும், அதுல எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க, இன்னுமே ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடிஷ்னலா இந்த நம்மளோட பேட்சுக்கு கொடுக்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். காமனா பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் அப்படிங்கிறது காமன் தான், எல்லாருக்குமே பொது தமிழ் அப்படிங்கிறது வீடியோஸ் காமனா தான் வரும், அதாவது கிளாஸ் வீடியோ காமனா தான் வரும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் கொடுக்கறது, ஸோ மெட்டீரியல் எல்லாமே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும்தான் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். பட் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின், டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ, ரிப்பீட்டடா ரிவிஷன்
ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் அடிஷ்னலா. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 190 மாடலையும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். தனியா உங்களுக்கு கிளாஸ் வரும். அது யூடியூப்ல பொதுவா வராது, பப்ளிக்கா வராது. உங்களுக்கு வந்து பிரைவேட்டா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டினும் நான் கொடுத்துருவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேங்களா? ஸோ யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எல்லா மாடலுக்கும் எல்லா இதுக்கும் கிளாஸஸ் இருக்கும். நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். பட் அடிஷ்னலா அந்த பிராக்டிஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளோட பேட்ச்ல தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஒவ்வொரு மாடலுக்குமே இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும். நீங்க கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது செப்பரேட்டடா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டடா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அது வந்து பப்ளிக்கா எல்லாருக்கும் வராது. ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் எல்லாத்துக்கும் வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. மேக்ஸ் மட்டும் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் நீங்க பாக்குற மாதிரி வரும். பட் அதுலயும் எல்லா மாடலும் நான் கம்பைன் பண்ணி ஃபுல்லாவே நடத்தி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா என்ன இதுல நம்ம தரோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா அந்த பிராக்டிஸ் கொஸ்டின் வரும். ஒவ்வொரு மாடலுக்குமே இந்த 190 மாடலுக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க? பிராக்டிஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல டெஸ்ட் ஸ்கெடியூல் டெஸ்ட் வரும். ஸோ டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வரும். இதெல்லாம் செப்பரேட்டடா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸ், பிராக்டிஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கைடன்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். வீடியோவை ஃபுல்லா தெளிவா கவனிங்க. இல்ல அப்படின்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் டவுட்டுக்காக கால் பண்றீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா பாருங்க. உங்களுக்கு டவுட்டே வராது. ஓகேங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா தான் ஒரு சில இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். ஸோ தெளிவா ஃபுல்லா கவனிச்சிருங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம 25 ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 25 ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். அந்த 25 ஸ்கெடியூலும் எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஜூன் 24 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜூன் 24 கம்ப்ளீட் ஆயிருது. அதாவது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பொது தமிழ் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜூன் 24 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 18 டேஸ் வரும். அந்த 18 டேஸுமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு ரிவிஷன் தான். ஃபுல்லா ரிவிஷன் தான். மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ஸோ அதுக்குண்டான அது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 25 ஸ்கெடியூல் என்னென்ன டாபிக் நம்ம வந்து இலக்கணத்துல கொடுத்துருக்கோம், அதாவது தமிழ்ல அதாவது திருக்குறள், அறநூல்கள் சம்பந்தமா என்ன டாபிக் கொடுத்துருக்கோம், மேக்ஸ்ல எந்த டாபிக் என்ன மாடல் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா போதும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு கொடுத்துருக்காங்க? ஜூலை 13 தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ஜூலை 13, ஜூலை 12க்குள்ள இவ்வளோ டெஸ்ட் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி பார்த்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 25 தான் நோட்டிபிகேஷன் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ள நீங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருவீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 40% கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ பொது தமிழ்ல அந்த அறநூல்கள், திருக்குறள் சம்பந்தமா 50% கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இலக்கணம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 40% கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஸோ கிட்டத்தட்ட பாதி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளேயே. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளேயே மேக்சிமம் நீங்க பாதி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மீதி பாதி தான் இல்லையா? சோ அந்த பாதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்குவீங்க. இந்த இடையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க 25 ஸ்கெடியூல் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு இடையிலேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரிவிஷன் தன்னால வந்துகிட்டே இருக்கும். 2 டாபிக் 3 டாபிக் முடியுதுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவிஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ படிச்சதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதனால எந்த ஒரு இடத்துலயும் மறந்து போக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கும்போது, ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இது எதுவுமே உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஃபுல்லா பாத்துறலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்றேன். ஸோ தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க. ஸோ இப்போ ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன், டேட்டும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து நான் பிளான் போட்டது 1 வீக்குக்கு 1 டாபிக் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 வீக்குக்கு 2 டாபிக் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ எப்படி போனாலுமே உங்களுக்கு டைமிங் பத்தலை. ஏன்னா நீங்க பொது தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? 4 மாசம் அப்படிங்கிறது அதிகம் தான். ஓகேங்களா? சோ அதாவது கரெக்டா இருக்கும். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, பத்தாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. 4 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான பீரியட் பொது தமிழ் படிக்கிறதுக்கு. பட் மேக்ஸ் படிக்கிறதுக்கு 4 மாசம் அப்படிங்கிறது பத்தாது. ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 4 நாளைக்கு ஒரு டைம் கிளாஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதாவது 4 நாள் கிளாஸ் நடக்கும், 5வது நாள் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூலும் இப்படிதான் இருக்கும். 4 நாள் வந்து நீங்க கிளாஸ் கவனிப்பீங்க, ப்ராக்டிஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ 5வது நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. மறுபடியும் 6வது நாள்ல இருந்து மறுபடியும் 4 நாள், அடுத்து 5வது நாள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 4 நாளா பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் தெளிவா நீங்க ஸ்கெடியூல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 4 நாள் கிளாஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நீங்க கவனிப்பீங்க, நீங்க எல்லாம் நோட்ஸ் எடுப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. 5வது நாள் டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே தான் மேக்ஸ் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இல்லை அப்படின்னா மேக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மிஞ்சி போனா ஏதோ ஒரு ஸ்கெடியூல், ஏதோ ஒரு மாடல் வந்து அதிகமா டாபிக்ல வந்து மாடல் இருந்தது அப்படின்னா மட்டும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 வீடியோ வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் ரேர் தான், எல்லா டாபிக்கும் அப்படி வராது. ஒரு சில டாபிக் மட்டும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மாடல் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது 2 கிளாஸ் வீடியோ வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது டாபிக்கை பொறுத்து உங்களுக்கு மாறும். மேக்சிமம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மேக்ஸ், ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொதுத்தமிழ்ல ஒரு 2 பார்ட்டா வரும் இல்லையா, இலக்கணம் 1, அதுக்கப்புறம் திருக்குறள், அறநூல்கள் சம்பந்தமா. அப்ப அதுல ஒரு வீடியோ, இதுல ஒரு வீடியோ, மொத்தமா 3 வீடியோ வரும். ஏதோ ஒரு கிளாஸஸ்ல மட்டும், அதாவது டாபிக்கை பொறுத்து மேக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா வரும். ஓகேங்களா, ஸோ இது தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணத்துல, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 6 இலக்கணமா பிரிச்சு படிக்கணும். ஓகேங்களா, ஸோ 6 இலக்கணங்கள். என்னென்ன இலக்கணம்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அது போக இது 5க்கும் பொதுவான ஒரு இலக்கணம், பொது இலக்கணம். ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க உங்களுக்கு டாபிக் மெர்ஜ் ஆகும். எந்த டாபிக் மெர்ஜ் ஆகும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நியூவா சிலபஸ் மாத்தினாங்க இல்லையா, ஸோ அதுல வர்ற சிலபஸ் வைஸ் டாபிக் எல்லாமே உங்களுக்கு அந்த சிலபஸ்லயே ஆட், அதாவது அந்த ஸ்கெடியூல்லயே ஆட் ஆகும். நான் அதை சொல்றேன். ஓகேங்களா, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா February 17 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. February 20 வரைக்கும் இருக்கு. 21 டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ 21 மார்னிங் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீயும் வித் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட வந்துடும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வரும், ஆன்சர் கீயும் வரும். நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னாலோ இல்லை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தெரியலனாலோ நீங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சோ ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும், இல்ல யூடியூப்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த டாபிக் கொடுத்துருக்க இல்லையா, இந்த டைட்டில் இந்த டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கெடியூல்ல, அந்த ஸ்கெடியூலுக்குள்ள அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, சோ இப்ப பாருங்க, எழுத்து இலக்கணத்துல என்ன அப்படின்னா எழுத்துகளும் மனிதர்களும், தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, குறில் நெடில் எழுத்துகளும் உறவும், எழுத்துகளின் பிறப்பு, இணை எழுத்துகள், மயங்கொலிகள், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள், மொழி முதல் இறுதி எழுத்துகள், பிழைகள், ஒற்று, குரில் நெடில், மயங்கொலி, தமிழா எழுதுவோம், அளபடை, திணைப்பால். இதுல பாருங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இணை எழுத்துகள், மயங்கொலிகள், சுட்டெழுத்து, வினா எழுத்து, பிழைகள், திணைப்பால் இதெல்லாமே நம்ம புதுசா ஸ்கெடியூல் புதுசா வந்து சிலபஸ் கொடுத்தாங்களே அதுலயே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா, சோ ஆனா எப்படி நம்ம போறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இலக்கணம் பேஸ்ட் தான் போறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க 100% பொது தமிழையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா எங்களை நம்பி படிக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ இது வந்து இலக்கண போர்ஷன். இதுவே மேக்ஸ் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல மாடல் 1ல இருந்து 6 வரைக்கும். ஓகேங்களா, அதுவே பொது தமிழ் இந்த இது இருக்கு இல்லையா, அறநூல்கள், திருக்குறள் சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் மட்டும். ஓகேங்களா, அடுத்து ஸ்கெடியூல் 2 பாருங்க, February 22 இருந்து February 25 வரைக்கும், February 26 டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே எழுத்து இலக்கணம் தான். ஸோ எழுத்து இலக்கணம் உங்களுக்கு 2 ஸ்கெடியூல்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, பாருங்க, முதல் எழுத்துகளும் சார்பெழுத்துகளும், சார்பெழுத்துகளின் வகை, உயிர்மை ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம், 4 வகை குறுக்குங்கள். ஸோ இதோட உங்களுக்கு எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மாடல் 7ல இருந்து 12 வரைக்கும். அப்ப ரெண்டாவது ஸ்கெடியூல்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்கெடியூல்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அரண், வலியுறுத்தல், ஈகை, நாலடியார், இந்த 3 வரும். ஓகேவா, சோ இப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கெடியூலும் கம்ப்ளீட் ஆகி போகும்போது உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும்.
அதே மாதிரிதான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் 6 இலக்கணம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இலக்கணமும் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வரும். அதே மாதிரிதான் தமிழ்லையும் திருக்குறள் ஒரு 4-5 டாபிக் முடிஞ்ச உடனே, அறநூல்கள் ஒரு 4-5 டாபிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வரும், ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஸ்கெடியூல் 3ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27ல இருந்து மார்ச் 2 வரைக்கும், டெஸ்ட் டேட் மார்ச் 3. இலக்கணம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. சோ அதாவது எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து சொல்லிலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லிலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் வரும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் பர்சன்டேஜ் 1ல இருந்து 5 வரைக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்புடைமை, கல்வி, விருந்தோமல், 4 மணிக்கடிகை வரும். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 4ல மார்ச் 4 டு மார்ச் 7, டெஸ்ட் டேட் மார்ச் 8. இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி, காரண பெயர், வழக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மாறும். ஓகேங்களா. சோ வழக்குலயே உங்களுக்கு தகுதி வழக்கு, இயல்பு வழக்குன்னு 2 வகை இருக்கும். அந்த இதுல உங்களுக்கு மறு அப்படிங்கிற டாபிக் வரும். ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த ஊர் பெயர்களின் மறுவை நான் இது கூடயே சேர்த்துட்டேன். ஓகேங்களா. சோ ஏன்னா இது வந்து சிலபஸ் வைஸ் டாபிக். ஓகேங்களா. சோ எந்த டாபிக் கூட நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா, சோ அந்த இலக்கண பகுதி கம்ப்ளீட் பண்ணும்போது எது கூட அந்த சிலபஸ் வைஸ் டாபிக் அது வந்து இதாகுதோ, கம்பைன் ஆகுதோ, அது அப்படியே நம்ம இந்த இடத்துல சேர்த்துருவோம். ஓகேங்களா. சோ அப்ப அது கூட நீங்க சேர்த்து படிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு டைம் படிப்பீங்க, மறுபடியும் இதை இன்னொரு டைம் படிப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ ஒன்னா இப்போ ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தின முழு புரிதல் ஃபுல்லாவே சிலபஸ் வைஸ், டாபிக் வைஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா படிச்சு திருப்தி கிடைச்சிரும். ஓகேங்களா. சோ அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல மீதி இருக்க டாபிக், மீதி இருக்க மாடல் 6 to 10. தமிழ்ல பாத்தீங்கன்னா வினை, செயல் வகை, அவையஞ்சாமை, பழமொழி 400. ஓகேங்களா. சோ உங்களுக்கு திருக்குறளும் அந்த அறநூல்களும் சேர்ந்து கலந்து வரும். சோ அதை நீங்க படிச்சுக்கலாம். இது போக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில டவுட்லாம் உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா. சோ ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு சிலபஸ்லயே இருக்கு. இடுகுறி, காரண பெயர் இருக்கா மேம் அப்படின்னா ஒரு சில டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ நியூவா கொடுத்துருக்க சிலபஸ்ல ஸ்ட்ரெயிட்டா இந்த டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அது வந்து இன்டைரக்டா உங்களுக்கு வரும். அப்போ நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணணும். எதுக்காக நான் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 85 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க டஃபா கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இன்டெப்தா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. சோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும், தயாரா போகணும். எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு போகணும். இப்படி கேட்டாதான் பதில் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு போக கூடாது. ஓகேங்களா. அப்ப என்ன ஆயிரும், நமக்கு அது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவுட் ஆஃப் புக், அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படியெல்லாம் போகக்கூடாது. எப்பயுமே ஒன்னு படிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தின முழு புரிதலும் தெரிஞ்சுக்கணும். சோ எப்படி வேணா கேள்வியில ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஸ்கெடியூல் 5 மார்ச் 9ல இருந்து மார்ச் 13 வரைக்கும், மார்ச் 14 டெஸ்ட் டேட். பாருங்க, ஒரு சொல் பல பொருள் இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி மரபு தமிழ் இதுவும் சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா. சோ இரட்டை கிளவி, வலு, வளாநிலை, வலுவமைதி இதுல உங்களுக்கு சிலபஸ்ல இன்டைரக்டா இதெல்லாமே வரும். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா அந்த கோடிட்ட இடம், அப்புறம் வந்து அந்த இதுல இருந்து பொருந்திய சொற்களை எடுத்துறது இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க இல்லையா. சோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வரும். எதுல வேணா கேட்கலாம். அவங்க வந்து டாபிக் இதுதான் கொடுத்துட்டாங்க, அதாவது ஹெட்லைன் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களே தவிர இந்த டாபிக்ல இருந்து தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கல இல்லையா. சோ அதனாலதான் எல்லாத்தையும் படிக்க சொல்றேன். ஓகேங்களா. அடுத்து மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி அடுத்த டாபிக் வந்துருது, 3வது டாபிக். சோ இது பாத்தீங்கன்னா மாடல் 1ல இருந்து 8 வரைக்கும். தமிழ் பாத்தீங்கன்னா புறங்கூறாமை, அருளுடைமை, முதுமொழி காஞ்சி இந்த 3 டாபிக். சோ அடுத்து பாருங்க ஸ்கெடியூல் 6 வந்து மார்ச் 15ல இருந்து மார்ச் 18 வரைக்கும். டெஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 19. இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல பகுபதம், பகாப்பதம், சொல்லும் பொருளும், பொருத்தமான பொருளை இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த இடம் இருக்கு இல்லையா, சொல்லும் பொருளும் இந்த வார்த்தை இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா. சோ இது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம போவோம். இது பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால், அயற்சொல், தமிழ் சொல் இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் டாபிக். அயற்சொல் தமிழ் சொல்னா வேற எதுவும் கிடையாது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அது வந்து ஆங்கில சொல்லாவும் இருக்கலாம், இல்ல வேற பிறமொழி சொல்லாவும் இருக்கலாம். ஓகேங்களா. சோ அந்த மொழி சொல்லுக்கு நம்ம தமிழ் சொல் எழுதணும், இல்லைன்னா தமிழ் சொல் கொடுத்து அந்த மொழி சொல் கேட்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கேட்கறது எல்லாமே இப்ப இது பாத்தீங்கன்னா புதுசா சேர்ந்திருக்கு அந்த சிலபஸ் டாபிக். சோ அத நீங்க கம்பைன் பண்ணி தான் படிக்க போறீங்க. ஓகேங்களா.
அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஏபிஜிபி டாபிக். அடுத்து தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் 5 வரைக்கும் படிச்சீங்க இல்லையா, அந்த 5 வரைக்கும் படிச்ச அந்த தமிழ் போர்ஷன் இலக்கிய வகை இருக்கு இல்லையா, சோ இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான முதல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஓகேங்களா. சோ அடுத்து பாருங்க, இப்போ மேக்ஸ் 3 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கான ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கெடியூல் 7ல பாத்தீங்கன்னா மார்ச் 20ல இருந்து மார்ச் 23 வரைக்கும், மார்ச் 24 டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் அடைமொழி 3 வகை போலி. ஸோ இதுக்கப்புறம் வருது இல்லையா, இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு புது சிலபஸ்ல இருக்கக்கூடியது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம். ஆக்சுவலா இது வந்து இலக்கண டாபிக்கே கிடையாது. ஓகேங்களா. புக்ல உரைநடை பகுதியில பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, ஒரு இயல் இருக்கு. ஓகேங்களா. ஆனா இது இலக்கணமே கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை இலக்கணமா சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து அது என்ன அப்படிங்கறத படிக்கணும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் படிக்கணும். அடுத்து மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ஏபிஜிபி, இந்த 3க்குமான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. சோ பொது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், திரிகடுகம், இந்த 3 டாபிக். அடுத்து ஸ்கெடியூல் 8 பாத்தீங்க அப்படின்னா 4வது டாபிக் மேக்ஸ் போயிடும். ஸோ மார்ச் 25ல இருந்து மார்ச் 28 வரைக்கும், மார்ச் 29 டெஸ்ட். இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி, வினா, விடை வகைகள், இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி படிச்சீங்க அப்படின்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ புணர்ச்சி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது, அதுல இருக்க விதி எல்லாமே தெளிவா தெரிஞ்சதுன்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு பிரிச்சு எழுத சொன்னாலும் சரி, சேர்த்து எழுத சொன்னாலும் சரி, ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அதனாலதான் இந்த சிலபஸ் வைஸ் டாபிக்கை நான் இந்த இடத்துல கொண்டு வந்தேன். ஓகேங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாடல் 1ல இருந்து 8 வரைக்கும், தமிழ் பாத்தீங்க அப்படின்னா கல்லாமை, செங்கோன்மை, சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா. சோ இந்த டாபிக் உங்களுக்கு வரும். சோ அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 9 பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 30ல இருந்து ஏப்ரல் 2 வரைக்கும், ஏப்ரல் 3 டெஸ்ட். இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை. இதுக்கப்புறம் பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக். ஓகேங்களா. ஒரு பொருட்பன்மொழி, எதிர்ச்சொல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். சோ என்ன பண்ணுவீங்க, நீங்க சைட் பை சைடு அந்த இதையும் ஃபுல்லா படிச்சிருவீங்க. அதாவது நீங்க வந்து புக் வைஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டே போக போறீங்க. அது போக சிலபஸ் புதுசா மாத்திருக்காங்க இல்லையா, சேர்த்திருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதையும் இது கூடவே சேர்த்து படிக்க போறீங்க. அப்போ ஃபுல்லா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு திருப்தி கிடைச்சிரும். அங்கங்க பிச்சு பிச்சு படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போதுதான் இதோட பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. சோ இப்ப பாக்கிறதுக்கு இவ்வளவு படிக்கணுமா மேம், இதெல்லாம் சிலபஸ்லயே இல்லையே மேம், இந்த டாபிக் சிலபஸ்ல அவங்க கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும். ஓகேங்களா. பட் இதை வந்து நம்பி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணி எல்லா டெஸ்டும், எல்லா ரிவிஷன் டெஸ்ட், எல்லா லைவ் டெஸ்ட், எல்லா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணி தெளிவா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. சோ எழுதிட்டு வந்துதான் அந்த இதே உங்களுக்கு ஃபுல்லா திருப்தி ஆகும். ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்க வந்து அது இதுன்னு எதுவும் யோசிக்காம படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 9 to 16, தமிழ் பாத்தீங்க அப்படின்னா பண்புடைமை, பொறையுடைமை, ஏலாதி. ஓகேங்களா. இதுவே ஸ்கெடியூல் 10 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 4ல இருந்து ஏப்ரல் 7 வரைக்கும். சோ டெஸ்ட் டேட் ஏப்ரல் 8. இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். சோ இந்த இடத்துல இந்த இது வருது இல்லையா, இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்டைரக்டா உங்களுக்கு கேள்விகள் அதுல இருந்து நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா. சோ அடுத்து மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் 5வது டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1ல இருந்து 11 வரைக்கும். தமிழ் பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை, பெரியாரை துணைக்கோடல், இன்னா 40. ஓகேங்களா. சோ இதுவே ஸ்கெடியூல் 11 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 9ல இருந்து ஏப்ரல் 13 வரைக்கும், ஏப்ரல் 14 டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா பொருள்கோள், வேர்ச்சொல் ஆய்வு, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் தெளிவா நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே அதெல்லாமே நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ணிடலாம். அது போக வேர்ச்சொல் ஆய்வு இந்த டாபிக் படிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன படிக்கலாம், அந்த வேர்ச்சொல் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு சொல் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதோட வேர்ச்சொல் என்ன, இல்லைன்னா வேர்ச்சொல் கொடுத்துட்டு இதோட வினையாளனைய பெயர், வினைச்சொல், இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க இல்லையா. சோ அந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாமே யூஸ் ஆயிரும். ஓகேங்களா. சோ ஏப்ரல் 14 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
மீதி டாபிக். ஸோ ஒரு சில டாபிக் தான் இந்த மாதிரி அதிகமான மாடல் இருக்கும். அந்த மாதிரி மாடல் வர்றது மட்டுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா கண்ணோட்டம், நட்பாராய்தல், ஔவையார் பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்ப என்னது, ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு என்ன ஸ்கெடியூல் முடியுது, 11வது ஸ்கெடியூல் முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க 12வது ஸ்கெடியூல் ஏப்ரல் 15ல இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும். ஏப்ரல் 19 டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ஓம உருபுகள், ஆக்கப்பெயர்கள், மெய்மயக்கம், தொடரியல், பொருள் மயக்கம், படிமம். இந்த டாபிக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய டாபிக். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது எல்லாமே 11th 12th வரக்கூடிய டாபிக். அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6வது டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 1 to 10. பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு ரிவிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது செகண்ட் ரிவிஷன். அடுத்து பாருங்க ஸ்கெடியூல் 13 ஏப்ரல் 20ல இருந்து ஏப்ரல் 23 வரைக்கும். டெஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24. ஸோ இப்போ இந்த டாபிக் முடியுது இல்லையா? ஸோ 11th 12th சொன்ன இல்லையா? இதோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சொல்லிலக்கணத்துக்கான அதாவது எழுத்து இலக்கணம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்கெடியூல்லே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே சொல்லிலக்கணம் தான். இந்த 2ஐயும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இலக்கணத்துல எழுதி பார்க்க போறீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல மீதி இருக்க மாடல் கம்ப்ளீட் ஆகுது. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 6 டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், அதாவது திருக்குறள்கள், அறநூல்கள் சம்பந்தமானது ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சோ இது பாருங்க, இந்த டேட்டை கவனிங்க. ஏப்ரல் 24. ஆக்சுவலா ஏப்ரல் 25ஆம் தேதி தான் வந்து நோட்டிபிகேஷன் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் டேட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாருங்க சொல்லிலக்கணம் தான் இருக்கிறதுலயே பெருசு. ஏன்னா 13 ஸ்கெடியூல் முடியுது இல்லையா? அதாவது 12 ஸ்கெடியூல்ல 2 ஸ்கெடியூல் தான் பாத்தீங்கன்னா எழுத்திலக்கணம். மீதி 10 ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் தான் இருக்கிறதுல. ரொம்ப ரொம்ப அதிகமான டாபிக் உங்களுக்கு சொல்லிலக்கணத்துல தான் வருது. ஸோ அந்த ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வந்தது, 40% இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிருது. அதே மாதிரி மேத்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன்னா 15ல 6 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அறநூல்களும் முடிஞ்சிடும், திருக்குறளும் முடிஞ்சிடும். அதுவும் உங்களுக்கு பாதி கம்ப்ளீட் ஆயிரும். 50% மேல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. அது போக ரிவிஷன் டெஸ்டையும் நீங்க எழுதி பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஏப்ரல் 25ல இருந்து 28 வரைக்கும் ஸ்கெடியூல் 14. ஏப்ரல் 29 டெஸ்ட். ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே 1 or 2 ஸ்கெடியூல்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சோ பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது அகப்பொருள், புறப்பொருள் 2 இலக்கணம் தான். ரெண்டுமே 10th புக்ல தான் இருக்கும். 10th புக், ஓல்டு புக், நியூ புக் 2ல தான் இருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் ஒன்னே தான். நியூ புக் படிச்சாலும் சரி, ஓல்டு புக் படிச்சாலும் சரி, இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்னே தான். சோ அது ரெண்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா, 6 டாபிக் முன்னாடி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதோட செகண்ட் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் 3 டாபிக் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 டாபிக். ஓகேங்களா? சோ அடுத்த 3க்கு மட்டும் நம்ம எழுதல. முதல்ல இருந்து HCF and LCM பர்சன்டேஜ்ல இருந்தே மறுபடியும் நம்ம எழுத போறோம். சோ 6 டாபிக்கான செகண்ட் ரிவிஷன். தமிழ்ல பாத்தீங்கன்னா GU போப், வீரமாமுனிவர் இந்த 2 டாபிக் வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 15ல ஏப்ரல் 30ல இருந்து மே 3 வரைக்கும். மே 4ஆம் தேதி எக்ஸாம். சோ நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி பொருள் இலக்கணம் கம்ப்ளீட் ஆகுது. சோ மறுபடியும் என்ன பண்ண போறீங்க, எழுத்து, சொல், பொருள் 3ஐயும் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ரிவிஷனு, செகண்ட் ரிவிஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எழுத்து சொல் மட்டும்தான். செகண்ட் ரிவிஷன் பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள். அடுத்து மேத்ஸ் பாத்தீங்கன்னா 7வது டாபிக் சிம்பிளிபிகேஷன் 1 to 8. தமிழ் பாத்தீங்க அப்படின்னா தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார். ஸ்கெடியூல் 16 பாத்தீங்க அப்படின்னா மே 5ல இருந்து மே 8 வரைக்கும். மே 9 டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம் முழுவதும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ யாப்பு, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவகை, அலகிடுதல், பாயேற்ற பழகலாம். இது வந்து உங்களுக்கு 11th 12th வரும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்க அந்த ஓல்டு புக், நியூ புக் எல்லாம் கம்பைன் ஆக்கி வரும். சோ இதோட யாப்பு இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிரும். மேத்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல மீதி இருக்க மாடல்ஸ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 3rd ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 17 மே 10ல இருந்து மே 13 வரைக்கும் 14ஆம் தேதி டெஸ்ட். இது யாப் இலக்கணம் கிடையாது, ஆக்சுவலா ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா 3rd ரிவிஷன் டெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எழுத்து சொல் ஃபர்ஸ்ட், எழுத்து சொல் பொருள் செகண்ட், எழுத்து சொல் பொருள் யாப்பு தேர்டு. ஸோ ரிப்பீட்டடா அந்த சிலபஸ்ல ஆக்சுவலா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டாபிக்கா தனித்தனியா டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவா ஓகேங்களா? ஸோ அதாவது இலக்கணமா எழுத்து சொல் பொருள் யாப்பு அந்த மாதிரி இலக்கணமாவும் டெஸ்ட் எழுதி பாக்குறோம். அப்ப ரிப்பீட்டடா நம்ம லைன் பை லைன் புக்ல இருக்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ புக்ல இருக்கிறது மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் புக் இருந்தாலுமே அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், லைன் பை லைன் ஃபுல்லா எழுதி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அடுத்து மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D, நான் 2D 3D ரெண்டா பிடிச்சிருப்பேன். ஓகேங்களா? சோ 2Dல உங்களுக்கு 2 ஸ்கெடியூலும் 3Dல 2 ஸ்கெடியூலும் வரும். பாருங்க, மாடல் நம்பர் 1ல இருந்து 7 வரைக்கும். தமிழ் பாத்தீங்கன்னா கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து ஸ்கெடியூல் 18 பாத்தீங்கன்னா மே 15ல இருந்து மே 18 வரைக்கும். டெஸ்ட் டேட் மே 19. இலக்கணம் பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்தை 2 ஸ்கெடியூலா பிரிச்சிருப்பேன். ஏன்னா ஒட்டுக்கா ஃபுல்லா உங்களால படிக்க முடியாது அப்படிங்கிறதால 2 ஸ்கெடியூலா பிரிச்சிருப்பேன். இயல்பு நவிற்சேனி, உயர்வு நவிற்சேனி, ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி, வேற்றுப்பொருள் வைப்பணி, பின்வரும் நிலையணி, உருவகணி. இந்த மாதிரி அணியை அவங்க கொடுக்கலையே மேம் சிலபஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் 20 தலைப்புகள் இருக்கு. அந்த 20 தலைப்புல எந்த கொஸ்டின் வேணா கொடுத்து இது எந்த அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு தாராளமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அணி என்னன்னு தெரியணும்னா இந்த அணியெல்லாம் நீங்க படிச்சு வைக்கதான் ஆகணும். ஓகேங்களா? சோ அப்ப இன்டைரக்டான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சோ அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த சிலபஸ்ல லைன் பை லைன் இதுதான் இருக்கு, அப்ப இதை படிச்சா போதும், இது இல்ல இதை படிக்கலன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. இன்டைரக்டா எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2Dல மீதி இருக்க டாபிக் 8 to 14. தமிழ்ல பாத்தீங்கன்னா முடியரசன், நாமக்கல் கவிஞர். அடுத்து ஸ்கெடியூல் 19 பாத்தீங்கன்னா 20ல இருந்து 23 வரைக்கும். மே 24 டெஸ்ட். அணி இலக்கணத்துல பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அணி இலக்கணம் ஏகதேச உருவக அணி, இரட்டர மொழிதல் அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய டாபிக். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், 6th to 12th நியூ புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம், ஓல்டு புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழ், ஓல்டு நியூ எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்து மேத்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் 3Dல 1 to 5. தமிழ் பாத்தீங்கன்னா தாரா பாரதி, தமிழ் ஒளி. ஓகேங்களா? சோ இதே ஸ்கெடியூல் 20 பாத்தீங்க அப்படின்னா மே 25ல இருந்து 28 வரைக்கும் 29 டெஸ்ட். சோ அணி இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இலக்கணத்தை அணி இலக்கணம் வரைக்கும் 5 இலக்கணங்கள் எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். சோ 4th ரிவிஷன் டெஸ்ட். மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 3Dல 6 to 10. தமிழ்ல பாத்தீங்கன்னா காகிதம் மில்லத், உருத்திரங்கண்ணனார். சோ 3Dயோட உங்களுக்கு 3 டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. சோ அடுத்த இதுல நீங்க 9 டாபிக்கான ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? சோ ஸ்கெடியூல் 21 மே 30ல இருந்து ஜூன் 2 வரைக்கும். ஜூன் 3ஆம் தேதி டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்கன்னா பொது இலக்கணங்கள் வந்துடும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் 5 இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா பொது இலக்கணம் மாத்திரை, எண், இடம், திணை, பால், பிழை திருத்தம், காலம், பொது, கற்றல் முறை, தொடர் இலக்கணம், துணை வினைகள், இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். சோ நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி 9 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அப்ப அந்த அதாவது 7 to 9 மட்டும் பார்க்க போறது கிடையாது, 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் எழுதி பார்க்க போறோம். சோ 3rd ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் படிச்ச அந்த HCF LCM எப்பயுமே மறக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதனாலதான் இந்த மாதிரி கொண்டு வந்தது. ஓகேங்களா? அதாவது 1 to 3 ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், 1 to 6 செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், 1 to 9 தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாபிக்குமே நீங்க மறக்கவே மாட்டீங்க. ரிப்பீட்டடா அந்த டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது எப்படி மறப்பீங்க இல்லையா? சோ அதுதான். அடுத்து தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 22 பாத்தீங்கன்னா ஜூன் 4ல இருந்து ஜூன் 7 வரைக்கும். ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட். இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய டாபிக். தொடரியல், அகராதிக்கலை, 4 வகை பொருத்தங்கள், காப்பிய இலக்கணம், தொன்மம், பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும். இதுல நமக்கு தேவையானது மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ பொது இலக்கணத்துல 11th 12th வரக்கூடிய டாபிக், நமக்கு எக்ஸாம் பேஸ்ல என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பாத்துக்கலாம். மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 10வது டாபிக் டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும் 1 to 10. தமிழ் பாத்தீங்கன்னா பாவேந்தர், TK சிதம்பரனார். ஓகேங்களா? சோ இதுவே ஸ்கெடியூல் 23 பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 9ல இருந்து 13 வரைக்கும். ஜூன் 14ஆம் தேதி டெஸ்ட். இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா
திறனாய்வு, மெய்ப்பு திருத்த குறியீடுகள், இலக்கண வரலாறு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 11th 12th வரும். ஸோ தமிழ், ஆங்கிலம், தொடரமைப்பு ஒப்பிடல், கலைச்சொல்லாக்கம், மொழிபெயர்ப்பு கலை, கலைச்சொற்கள், இது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துரும்னா அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, நியூ சிலபஸ், அதுல வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும்போதே அந்த மெய்ப்பு திருத்த குறியீடு, திறனாய்வு, இந்த இதுல உங்களுக்கு இதுவும் கலந்துதான் வரும். ஸோ அதனால இது அப்படியே அது கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் 1 to 7. ஸோ தமிழ் பாத்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வேலுநாச்சியார், கீவா ஜெகநாதர். மேக்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா 10 கொஸ்டின் அதுல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு 2 ஸ்கெடியூலா கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கெடியூலும் இதுக்கு அடுத்த ஸ்கெடியூலும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா கவனிச்சு ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ அதனாலதான், அதாவது ரொம்ப முன்னாடியும் இல்லாம ரொம்ப கடைசியாவும் இல்லாம இந்த எக்ஸாமுக்கு கரெக்டா நம்ம வந்து டைமிங் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி பாருங்க, எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கரெக்டா வச்சிருக்கேன். ஸோ அந்த 1 மந்த் ஃபுல்லாவே லாஜிக்கல் ரீசனிங் நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஸ்கெடியூல் 24 பாத்தீங்கன்னா ஜூன் 15ல இருந்து ஜூன் 18 வரைக்கும். ஜூன் 19ஆம் தேதி டெஸ்ட். இது பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல அந்த சிலபஸ் வைஸ் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நான் வந்து சிலபஸ் வைஸ் எல்லாத்தையுமே அங்கங்க சேர்த்திருக்கேன். சேர்த்த முடியாத ஒரு சிலது எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரே இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருந்ததுன்னா புக்ல இருக்கிறது வரும். புக்ல இல்ல அப்படின்னா அவுட் ஆஃப் புக்ல இருக்க எல்லா பிடிஎஃப்பும் நம்மளோட பேட்ச்ல நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ பழமொழிகள், பொருளறிதல், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான வினையை தேர்ந்தெடுத்தல், ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அந்த சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக். ஓகேங்களா? மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல மீதி இருக்கக்கூடிய மாடல். தமிழ் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அதாவது ஸ்கெடியூல் 23 இருக்கு இல்லையா, இந்த 23 எஸ். ஸோ 23 கீவா ஜெகநாதரோட பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தமிழ் பகுதிகள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். ஓகேங்களா? அடுத்து இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணமும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 23ல அந்த தமிழ் முடியுது, அதாவது அறநூல்கள், திருக்குறள், தமிழ் தொண்டு, அறிஞர்கள், அந்த இது முடியுது. ஓகேங்களா? அடுத்து 24ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கண போர்ஷன் ஃபுல்லாவே முடிஞ்சுது. அப்போ 24ஓட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 25ல உங்களுக்கு மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக் தான், ரொம்ப பெருசா இல்ல. ஸோ ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ் ப்ராப்ளம், டைசன் ப்ராபபிலிட்டி. இந்த ஏஜ் ப்ராப்ளம், டைசன் ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுல ஒரு சில மாடல் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்லயே கவர் ஆயிடும். ஓகேங்களா? இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்ல உங்களுக்கு ஒரு சில மாடல் இதுல இருந்து கவர் ஆயிடும். மீதி இருக்க மாடல் அது போக ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இது எல்லாமே நீங்க ஒரே ஸ்கெடியூல்ல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ 24 முடியுது இல்லையா, சாரி 25ஓட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முடியுது. ஸோ தெளிவா கவனிங்க, ஜூன் 24ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு 18 நாட்கள் வரும். அந்த 18 நாட்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும்தான். அந்த டேட் எப்போ வரும், எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், ஸோ என்னென்னைக்கு வரும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆகும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்க பின்னாடி பாத்துக்கலாம். சோ அதுல எல்லாமே உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். ஓகேங்களா? சோ அது 125 கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 25 ஸ்கெடியூலுக்கு உண்டான எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆகட்டும், நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெலிகிராம் சேனல்லையும் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே உமா மேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம்ல நம்மளோட சேனல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துட்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா, ஓகேங்களா? ஸோ அது வந்து பொதுவாக எல்லாருக்குமே, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு ஈவினிங் 7 o'clock வந்து நம்மளோட வீடியோ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரேணு மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியா கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்மளோட மெயின் பேட்ச், அதாவது உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேனல்லையும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்லையும் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
மொத்தமா 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, 125 கேள்விகள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும், தோராயமா 3125 கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 190 மாடலுக்கு ஆவரேஜா ஒரு 10ன்னு போட்டா கூட 1900 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 6 நீங்க வந்து எவ்வளவு வந்து கடைசி நேரத்துல நம்ம டெஸ்ட் வைக்கிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு அது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. பிராக்டிஸ் கொஸ்டின்னா என்ன, அதையும் நீங்க தான் பண்ண போறீங்க. அப்ப அதுவும் ஒரு டெஸ்ட் கொஸ்டின் மாதிரிதான் இல்லையா? ஸோ அப்ப கிட்டத்தட்ட 6000 பிளஸ் கொஸ்டின் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ தெளிவா புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஸ்கெடியூல் வந்து ரொம்ப 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 யோசிச்சு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்க வந்து எந்த மாதிரி படிச்சாலுமே, ஃபுல் டைம் படிச்சாலும் சரி, ஜாப் போயிட்டு வந்து படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு இந்த 145 நாட்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 145 நாட்கள் அப்படி இப்படின்னு ஒரு 140 நாள் கூட வச்சுக்கோங்களேன். 140 நாட்கள் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்க தெளிவா படிச்சு, தெளிவா ஃபுல்லா படிச்சு, ஃபுல்லா நீங்க வந்து தரவா இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா 125 மதிப்பெண்கள் உங்களால எடுக்க முடியும். பொது தமிழ்ல எல்லாம் 100 மார்க் எடுக்க முடியுமா மேம் அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேங்களா, சோ தாராளமா எடுக்கலாம். ஸோ 125 மார்க் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ குரூப் 4 படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கெடியூல் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்மளோட அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கம்மி தான் இல்லையா? ஸோ நீங்க வந்து நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சோ நிறைய பேர் இதனால பலன் அடையலாம். ஓகேங்களா, சோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா? சோ அப்ப நிறைய பேர் வந்து மேத்ஸால தான் மார்க் இழக்கிறாங்க. மேத்ஸ் தெரியாம அதை எப்படி போடுறதுன்னு தெரியாம ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சோ உங்களால செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சோ கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா, சோ ஸ்கெடியூல் எல்லாமே ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்க இந்த ஸ்கெடியூல் வச்சு எங்களோட கைடன்ஸ்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓகேங்களா, சோ நம்மளோட பேட்ச்ல நீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் யூடியூப்ல இருந்தே படிச்சுக்கிறேன் மேம் அப்படின்னா தாராளமா படிங்க. இந்த ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப ஒர்த்தா இருக்கும். சோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு கிளாஸஸ் வந்துகிட்டேவும் இருக்கும். ஸோ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தெளிவா ஸ்கெடியூலை ஃபுல்லா பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நாளைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த ஸ்கெடியூல் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு பாத்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.